வணக்கம், வெல்கம் டு குக் வித் மாலதி. இன்றைக்கி ப்ரானில் நம்ம ப்ரான்ஸ் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இது பெப்பர் கார்லிக் ப்ரான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த ப்ரான்ஸ் நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதில் தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் சால்ட் தேவையான அளவு, இதில் இப்போ சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. லெமன் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு நம்ம இதில் டைரெக்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் இதில் ஒரு ஸ்பூன் போட்டால் பாருங்கள். 1/2 கிலோ நம்ம ப்ரான்ஸ் வாங்கினது க்ளீன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டால் போதும். இந்த அளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கார்ன்ஃப்ளவர் அதிகமாக போட்டுறக்கூடாது. நமக்கு கோட்டிங் அதிகமாக திக்காக இல்லாமல் லைட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இதை பார்த்துடலாம். இப்போது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் போட்டுட்டு லைட்டாக அப்பளம் பொரிக்கிறதுக்கு ஆயில் போடுறோம் இல்லைங்களா, அந்தளவு நம்ம போட்டு தான் லைட்டாக இது எடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். நம்ம வச்சுருக்க அந்த ப்ரான்ஸ் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சோம்பும் ஜீரகமும் எடுத்துருக்கோம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு இதை ஆற வச்சு பொடி பண்ணிட்டு வந்தோம். பாருங்க, ஆயில் சூடாகிடுச்சு. ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் சூடில் இருக்கணும். நம்ம இப்போ இதை போட்டுட்டு 3 நிமிஷம் தான் 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு மேலே பொரிக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணோம். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆயிலில் லைட்டாக அப்பளம் பொரிக்கிற அளவு ஆயில் விட்டு இது பொரிச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கோம். இதில் பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு 3 பூண்டு, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ரெண்டுமே எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். போட்டுட்டு இன்னைக்கு எல்லாமே தெரிக்குது மேலே, என்னன்னு தெரியல, தெரிக்க விடுதா? ஆமாம், எல்லாமே தண்ணி மேலே தெரிக்குது. இது நல்லாயிருக்கும். இந்த சிம்பிளாக டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு சாம்பார் சாதம், இந்த நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். இதில் ஆஃப் போட்டால் போதும். ஒரு ஆனியன் ரொம்ப அதிகமாக இருக்கும். தால் கூட நல்லா இருக்குமா? அதை நம்ம இஷ்டம். இதில் கூட வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். நம்ம எப்போவும் தொக்கு அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் பெப்பர் போட்டு இது செஞ்சு பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் இந்த ரெசிபி அப்படியே போடலான்ட்டு. அதனால் இது பாதி வதங்கினா போதும். ப்ரான்ஸில் சால்ட்டு போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்து கரெக்டாக போட்டுக்கலாம். அப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் பாதி தான் வதங்கியிருக்கு. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரான்ஸ் போட்டுக்கலாம். போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இந்த பொடியை போட்டலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே எடுத்துட வேண்டியதுதான்.
ஏன்னா நம்ம ஆல்ரெடி 3 நிமிஷம் வந்து நம்ம ப்ரான்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். அதில் வந்து குக்கானா தான் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மேலே விட்டால் ரப்பர் மாதிரி ஆயிடும். நமக்கு சூப்பரான ஒரு பெப்பர் ஃப்ரை. இது வந்து ப்ரான்ஸ் பெப்பர் ஃப்ரை. இது வந்து ட்ரையாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பர். அவ்வளோதான். ரசம் கூட சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். நம்ம சாப்பிட்டு பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்கா. ஏன்னா இதனோட இதுவே நமக்கு சாஃப்டாக இருக்கிறது தான். சாஃப்டாக இல்லைன்னா கரெக்டாக வந்திருக்கு. சால்ட் போடணுமா? சால்ட்டு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி. பெப்பரில் போடுவான். சால்ட் போடுவான். போடு போடு. அதிகமாக இருப்போது. அதிகமாக ஆகாது, கரெக்டாக இருக்கும். சால்ட்டு கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக ஆட் பண்ணோம். இப்போ ஓகேவா இருக்குதா? இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த டிஷ்ஷு வந்து பாருங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கரெக்டாக நம்ம 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு இந்த மசாலாவில் போட்டு எடுத்தாக்கா நம்மளோட சூப்பரான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம இதை செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.